அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், IIM, IIT இருக்கு பாருங்க, அதை உருவாக்கியவர் அபுல் கலாம் ஆசாத். இந்தியா என்ற அந்த மாபெரும் கனவை தகர்க்கக்கூடியவர்களை எப்படி பிடிக்கும்? வாஜ்பாய் இருந்த பாஜக வேற, மோடி இருக்கிற பாஜக வேற. நரேந்திர மோடியை விட ஒரு மோசமான படுபயங்கரமான ஒரு சித்தாந்தவாதியாக வாஜ்பாய். மற்ற சித்தாந்தங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, பொதுவாக மோடிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஏதாவது இருக்குங்களா? முஸ்லீம்களுடைய ரத்தம் தோய்ந்த கரங்களுக்கு சொந்தமானவர்கிட்ட நான் எதை பிடிச்சதுன்னு சொல்ல முடியும். பாஜக வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, வந்தா என்ன செய்வீங்க? மன்மோகன் சிங்கை பற்றி குறிப்பிட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார், அதுவும் குறிப்பாக பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினார்லாம் சொன்னீங்க. அவர் சில பேர் அவர் பொம்மையாக சொல்கிறத கேட்பார் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் திறமையை காமிச்சு நாட்டை முன்னேற்றினார். வேறு யார் சார் காங்கிரஸில் உங்களுக்கு பிடித்த ஆளுமை? மௌலானா அபுல் கலாம் ஆசாதை சொல்கிறான். அவர் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர், விடுதலை போராட்ட வீரர். இன்னும் சொல்லப்போனால் காந்தியடிகள் சம்பந்தமான விஷயத்தில் காந்தியடிகள் குறிப்பிடும் போதும் கூட நேருடைய பேருடன் சேர்ந்து ஆசாத் பேரையும் அதற்கு பிறகு பட்டேல் பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார். இன்றைக்கி இந்தியா கல்வியில் உலக அளவில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது என்றால் அதுக்கு இப்போ பாஜகக்காரர்கள் தங்களுடைய சாதனைகள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்தியாவில் IIT இருக்குது பாருங்கள், அதை உருவாக்கியவர் அபுல் கலாம் ஆசாத். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அறிவியல் கழகம் பெங்களூரில், அதை உருவாக்கியது அபுல் கலாம் ஆசாத். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், IIM, அதை உருவாக்கியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். அவருடைய பிறந்த நாளை அதாவது நவம்பர் 14 நேருஜியுடைய பிறந்த நாளுக்கு பக்கத்தில் அவருடைய பிறந்த நாளும் வருது. அதை பெரிய அளவில் கல்வி நாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அவர் கொண்டாடப்படுவது இல்லைங்கிறது வருத்தத்துக்குரியது. பாஜக உங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் பாஜகவில் பிடித்த தலைவர்னு யாராவது இருப்பாங்கள்ல? அதாவது தனிப்பட்ட முறையில் யாரையும் பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பலை. அது பர்சனாலிட்டிங்கிறது வேறு, தனிப்பட்ட நட்பு அன்புங்கிறது வேறு. ஆனால் எதை நாம் எதிர்க்கிறோம் என்றால் அவர்களுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் அவர்கள் உள்வாங்கி இருப்பதை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய நாடு. அதுதான் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியா. அதுக்கு விரோதமாக செயல்பட்டு ஒற்றை மதம், ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர்களுடைய திட்டம் என்னென்னா, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, RSSனுடைய 2வது தலைவராக இருக்கக்கூடிய குருஜி கோல்வார்க்கருடைய எழுத்துக்களை நீங்கள் படிக்கும்போது இந்த நாட்டில் ஒற்றை அரசு தான் இருக்க வேண்டும், அது டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கணும், மற்றதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் ஸ்டேட்ஸாக, அதாவது நிர்வாகம் செய்யப்படக்கூடிய பிரதேசங்களாக ஆகணும் அப்படிங்கிறது கோல்வால்கருடைய எழுத்து. அதை தான் இன்றைக்கி மறைமுகமாக பேருக்கு மாநிலங்கள் இருக்கலாம், மாநிலத்துக்கு முதலமைச்சர்கள் இருக்கலாம், சட்டப்பேரவை இருக்கலாம், ஆனால் மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அவர்கள் பறித்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஸோ இந்த ஐடியாலஜியை, இந்த கோட்பாட்டை, இந்தியா என்ற அந்த மாபெரும் கனவை தகர்க்கக்கூடியவர்களை எப்படி பிடிக்கும்? தகர்க்கக்கூடிய ஐடியாலஜியை, கோட்பாடை பின்பற்றக்கூடியவர்களை பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது. அதில் ஒரு சொல்கிறாங்கல்ல, வாஜ்பாய் இருந்த பாஜக வேற, மோடி இருக்கிற பாஜக வேற. வாஜ்பாய் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், மிக தெளிவாகவே வாஜ்பாய் தன்னை ஒரு சுயம் சேவக், நான் RSS காரன் அப்படின்ட்டு வெளிப்படையாகவே சொன்னவர். அவர் அப்போது அவருக்கு இருந்த அந்த ஆட்சி காலம் அவர் மற்றவர்களை எல்லாம் சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம்.
அது வந்து சுயமாக பாஜக மட்டும் தனி பெரும்பான்மையோடு இப்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் இருப்பது போன்ற ஒரு பெரும்பான்மையை பெற்றிருந்தால் நரேந்திர மோடியை விட ஒரு மோசமான படுபயங்கரமான ஒரு சித்தாந்தவாதியாக வாஜ்பாய் அவர்கள் இருப்பதை உணர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால அந்த மாதிரி நடந்துக்கிட்டார். நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அவர் வந்து எனக்கு தெரிந்து நரேந்திர மோடியை விட ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கினுடைய கொள்கைகளை ஏற்று அதை புரிந்து தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே அவருடைய எழுத்துக்களை நீங்கள் பார்க்கும்போது இளமை காலத்திலிருந்தே வந்து அந்த கோட்பாடால் கவரப்பட்டு அதால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமை அவர். மற்ற சித்தாந்தங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, பொதுவாக மோடிகிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஏதாவது இருக்கும்ல? பாஜக அவர் ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறாரு, சித்தாந்தத்தை பேசுகிறாரு, பிடிச்ச பிடியில் உறுதியாக இருக்கிறாரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒரு பிடிச்ச குணம்னு ஒன்று இருக்கும்ல. அப்படி எந்த பிடித்த குணத்தையும் நான் பார்க்கவில்லை. காரணம், மோடிகிட்ட 2002 ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை முதலமைச்சராக இருந்து கொன்று குவித்த ஒருவர் முஸ்லீம்களுடைய ரத்தம் தோய்ந்த கரங்களுக்கு சொந்தமானவர்கிட்ட நான் எதை பிடிச்சதுன்னு சொல்ல முடியும்? இந்திய அளவில் தமிழக அளவில் கவனிக்கப்படாத, அதாவது இவரை போற்றணும் ஆனால் போற்ற தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய ஆளுமை நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக வந்து நீங்கள் சொல்லணுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற சாதிக் பாட்சா அவர்களை சொல்லலாம். கலைஞருடைய அமைச்சரவையில் ஒரு 3வது இடத்துல இருந்தார். ஆனாலும் கூட அவர் உடுமலைப்பேட்டையில் பிறந்து ஒரு திராவிட கொள்கையின் பால் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தவர். 3வது நிலை கொடுத்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவர் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆளுமையாக இருந்திருக்க வேண்டிய ஒரு பர்சனாலிட்டிங்கிறது என்னுடைய கருத்து. அரசியலை தாண்டி ஒருவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனால் இப்போது அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஹைதராபாத்தில். அவருடைய பேர் சித்திக். இன்றைக்கு அரிசி உற்பத்தியில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது என்றால் அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவியலாளர் சயின்டிஸ்ட் வந்து இந்த சித்திக். அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படவில்லை. உண்மையிலேயே தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை முதலமைச்சருக்கு இப்போதே கொடுக்குறேன். இந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருதை வந்து நம்முடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவருக்கு அந்த விருது அளிப்பது பொருத்தமானது. ஏனென்றால் தமிழர்களுக்கு இஸ்லாம் வந்த மதமா சொந்த மதமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆய்வு செய்திருக்கிறார். அந்த ஆய்வுக்காக வேண்டி தான் அவருக்கு இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக வரும்போது தகைசால் தமிழர் விருதை வந்து அறிவியல் துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கின்ற, இன்றைக்கும் வந்து ஹைதராபாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்திக் என்ற அந்த அறிவியலாளருக்கு அளிக்க வேண்டும் என்பது இந்த வேட்டின் வாயிலாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். பாஜக வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வந்தால் என்ன செய்வீங்க? எதிர்கொள்வோம். இப்போ வந்து ஒன்றிய பாஜக அரசை எதிர்கொண்டு தானே இருக்கோம், அதே மாதிரி எதிர்கொள்வோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கால் பதிச்சிருவோங்கிறாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் நிச்சயமாக 2026 பாஜக கால் பதிக்க முடியாது. கால் பதிக்கிறதுக்கு பாஜக மட்டும் இல்லை, பாஜகவே தன்னுடைய முதுகில் சுமந்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் கால் இடறி அதிமுகவும் மண்ணைக்கவும் இந்த வருகின்ற 2026 தமிழ்நாடு பூரா இப்போ பவனி வராரு பார்த்தீங்களா? அது பவனி வரலாம். பவனி வர்றதுங்கிறது எப்படி பவனிக்காக வேண்டி மக்களை கூட்டுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச. அமித்ஷா மட்டும் இல்லை, பிரதமர் மோடியே வர்றாரு. எத்தனை முறை வேண்டுமென்றாலும் அவர்கள் படையெடுத்து வரட்டும். மக்கள் தெளிவாக தமிழ்நாட்டினுடைய நலனை காக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியால் மட்டும்தான் முடியுங்கிற தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க. எத்தனை முறை வேண்டுமென்றாலும் படையெடுத்து வரட்டும். நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தப்படுமையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இங்கே இடம்பெறும். ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, அது திமுகவுக்கும் அளிக்க விரும்புகின்றேன். மதசார்பற்ற
அனைத்து கட்சிகளுக்கும் அளிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் அரசியல் ஆர்வலர்களுக்கும் அளிக்க விரும்புகிறேன். பீகாரில் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சுருக்கமான தீவிரமான வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் பல மோசடிகள் அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதில் 65 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் என்னென்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க, அதே போல் வந்து வேறு பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதாவது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பே வந்து இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வாக்குரிமை உண்டு. இந்தியாவினுடைய முதல் தேர்தல் கமிஷனர், அவருடைய பேர் சுகுமார் சென் என்று நினைக்கின்றேன். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு முதல் தேர்தல் நடத்தணும். இந்தியாவில் பெரும்பாலும் எழுத்தறிவு இல்லாத மக்கள், அவர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும். அப்போ எப்படி வாக்களிக்கணும்? அவங்களுக்கு வந்து வேட்பாளர் பேரை வாசிக்க கூட தெரியாது. அதனால தான் அவர் வந்து சின்னத்தை அறிமுகப்படுத்துகிறார். சின்னங்கிறது வரைகிறது, அது எல்லாரும் பறவையாக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த அடிப்படையில் கண்டுபிடிச்சு வாக்களிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து கொண்டு வந்ததற்கு காரணம், எழுத்தறிவு இல்லாவிட்டாலும் கூட வாக்குரிமை முக்கியங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அந்த தேர்தலை வந்து அவர் நடத்தினார். இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்குன்னா, வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை மாறி ஆட்சியாளர்கள் வாக்காளர்கள் யாராக இருக்க வேண்டும்ங்கிறத என்ற நிலைக்கு இன்றைக்கு பாஜக அரசு கொண்டு வந்திருப்பது தான் இந்த எஸ்ஐஆர் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இது மிக மோசமான தேர்தலை புறக்கணிக்கிறவங்க லெவலுக்கு தேஜஸ்வி போறாரா? நிச்சயமாக. காரணம் வந்து என்னன்னா, அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கடும் போராட்டத்தின் காரணமாக அதை வந்து திரும்ப பெற வேண்டிய ஒரு நிலைமையில் அதை ஒரு மறைமுகமாக இந்த என்பிஆர் என்ஆர்சியை அமுல்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது போன்ற அடுத்து தமிழ்நாட்டிலையும் வரப்போகுது. அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இவர்கள் வாக்காளர்களை குறைக்கக்கூடிய, தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர்களாக இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நிலை வந்து நிச்சயமாக இன்றைக்கு கூட ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் வந்து ஹெகடே என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மிக தெளிவான ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறார். அதில் வந்து மிக விரிவாகவே இதை பற்றி பேசியிருக்கிறார். எனவே இது வந்து மிகவும் தீவிரமான ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது தான் இந்த தீவிர வாக்காளர் குறுகிய திருத்த பணி. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.